ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேர் ஜெயிலர். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சீக்கிரம் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சிலை கடத்தல் கேஸ் வருது. அந்த கேஸ் வந்தோடனே எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே பயப்படுறாங்க. இதுக்குள்ள நம்ம ஓவரா இன்வால்வ் ஆக வேணாம், எஃப்ஐஆர் கூட போடாம இந்த கேஸை அப்படியே மூடி மறைச்சிடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம படத்தோட மெயின் லீடான ரஜினியை காட்டுறாங்க. இவரை நான் இனிமேல் ஜெயிலர்னே சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி ஜெயிலரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ரிட்டையர் ஆகி வீட்டில தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்கறது, பேரனோட விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அவரோட பொழுது கழிச்சிட்டு இருக்காரு ஜெயிலர். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலருக்கு ஒரே ஒரு பையன் தான். அவர் எஸ்ஐயா இருக்காரு. இப்படி ஜெயிலர் அவரோட ஃபேமிலி கூட லைஃப்பை ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஜெயிலரோட பையன் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு கட்டுப்பாட்டோட இருக்கிறவர். அதே மாதிரி தான் நம்ம ஜெயிலரும் இருந்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி அவரோட பையனையும் வளர்த்து வச்சிருக்காரு. ஜெயிலர் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரப்போ ஒரு ஒயிட் காரு வேகமா நம்ம ஜெயிலரை மோதுற மாதிரி வருது. ஜெயிலர் பயந்து டக்குன்னு தூரமா போயிடுறாரு. அட காருக்குள்ள யாருடான்னு பார்த்தா நம்ம யோகி பாபு தான். நம்ம ஜெயிலர் போய் யோகி பாபுட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நானும் உங்கள்கிட்ட எத்தனை தடவை தான் சார் சாரி கேட்கறது, ஏன் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்கன்னு ஜெயிலர் கேட்கிறாரு. அதுக்கு யோகி பாபு என்ன சொல்றாருன்னா, நானே டாக்ஸி டிரைவரா இருந்து என் பொழப்ப நடத்திட்டு இருக்கேன். யதார்த்தமா அன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல கார் நிறுத்துறதுக்கு உன் பேரை என்ன அந்த திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுவோ சொல்றாரு. அதுக்கு ஜெயிலரும், நான் தான் அதுக்கு எத்தனை தடவையோ சாரி கேட்டுட்டேன், நீங்க ஏன் தான் இப்படி பண்றீங்கிறப்ப உன் சாரிலாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என் கோவம் குறையிற வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி வில்லனை காட்டுறாங்க. வில்லன் சிலை கடத்தல் தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு. வில்லனை பற்றின இன்ஃபர்மேஷனை வில்லனோட ஆளுங்க 3 பேர் போலீஸ்க்கு கொடுத்ததுனால அவங்க 3 பேரையும் தலைகீழ தொங்க விட்டு கொடூரமாக அடித்து சல்ஃபைடு ஆசிட்ல முக்கி கொலை பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ கொடூரமான கேரக்டர் உள்ளவர் தான் வில்லனுங்கிறதுக்கு இந்த சீனை வச்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபடியும் ஜெயிலரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஜெயிலர் அவரோட பேரனோட எப்போதும் போல விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆள் நம்ம ஜெயிலரை கூப்பிட்டு அப்படியே சைலண்டாக கிட்னாப் பண்ணி அழைச்சிட்டு போறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலரோட பையன் போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா, அவர் ஒரு சிலை கடத்தல் கேஸை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சி சரவணங்கிற நபரை போய் மீட் பண்ணுறாரு. உனக்கு மேலே யார் இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு சரவணனோ ஜெயிலரோட பையன்கிட்ட, தம்பி நீ தெரியாத இடத்துல கை வச்சுட்ட, இதில் பெரிய நெட்வொர்க்கே இருக்குது, இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண பல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்க இடமே தெரியாமல் மறைஞ்சு போயிருக்காங்க. அதனால உன்கிட்ட இருக்க சிலையெல்லாம் எங்ககிட்டயே மறுபடியும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்க இடம் தெரியாமல் போயிரு, உன்னை உயிரோட விட்டுடுறோன்னு சொல்லிட்டு சரவணன் மிரட்டிட்டு இருக்க. ஜெயிலரோட பையனும் இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைக்காத, 5 வருஷமாக கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், நீ உனக்கு மேலே யார் இருக்கான்னு சொல்லலைன்னா உன்னை கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு வச்சு கஸ்டடியில் வச்சு விசாரிக்க வேண்டிய நிலைமை வரும்னு ஜெயிலரோட பையன் சொல்ல, என்னப்பா தம்பி நீ சொல்கிறதே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணனை ஒரு வீடியோ கால் பண்ணி உங்கள் அப்பாவை கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்போ கூட நம்ம ஜெயிலரோட பையன் ரிலாக்ஸாக இருக்காரு. நீங்கள் புலிவால்னு நினச்சி டைனோசர் வாழை பிடிச்சிட்டிங்க, எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, உன் ஆளுங்கெல்லாம் முதல்ல பத்திரமா இருக்காங்களான்னு விசாரின்னு சொல்லவும், சரின்னு சரவணனும் பயந்து அடிச்சுட்டு அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் அடித்தா நம்ம ஜெயிலர் எடுத்து பேசுகிறாரு. உன் ஆளுங்க சின்ன பசங்க அடிச்சு போட்டுட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க தம்பி, என் பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கேஸ் விஷயத்துனா கேஸை மட்டும் பாருங்க, ஃபேமிலியெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வில்லனோட ஆள் சரவணனுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம ஜெயிலர் ஃபோனை வைக்கிறாரு. ஹீரோவோட பையன் இப்போ எடுத்திருக்க கேஸு சாதாரண கேஸ் கிடையாது. நிறைய போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸை தொட்டு மாயமாக மறைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோட பையன் வேலை பார்க்குற ஸ்டேஷனில் இருக்க மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் நம்ம ஜெயிலர்கிட்ட உங்கள் பையன் இந்த மாதிரி சீரியஸான கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணுறாரு, ஸோ அந்த கேஸை அப்படியே விட்டுற சொல்லுங்கள், இல்லைனா அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதை கேட்ட ஜெயிலருக்குமே சரின்னு தான் படுது. சரின்னு பையனை கூப்பிட்டு பேசலாமேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. தம்பி அது ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள கேஸாமே, அதை விட்டுடலாமேன்னு சொல்லி நம்ம ஜெயிலரோ சொல்கிற, அப்பா நான் உங்கள் பையன்ப்பா, நான் எப்படி இந்த கேஸை விடுவேன், நான் நீதி நேர்மைன்னு உங்கள் பாணிலே வந்தவன், நான் அந்த கேஸை விட மாட்டேன்ப்பான்னு சொல்கிறாரு. பையன் இப்படி சொல்கிறது ஜெயிலருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பையனை நல்ல விதத்தில் தான் வளர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அவரே பெருமிதப்பட்டுக்கிறாரு. இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பையன் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கே வரல. ஒரு நாள் ஆயிடுச்சு, வந்துருவான்னு வெயிட் பண்ணி இன்னமும் வராதனால ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடித்து ஜெயிலர் கேட்குறாரு. ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட்டே சார் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு, இன்னும்மா வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பையன் எப்படியும் வந்துடுவான், எங்கேயாவது வெளில போயிருப்பான்னு சொல்லிட்டு 2 நாள் வெயிட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிலர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. டிஐஜி என்ன சொல்கிறாருன்னா,
எஸ்ஐயே காணா போயிருக்காருன்னு சொன்னா வெளியில தெரிஞ்சா எங்களுக்கே ரொம்ப அசிங்கமா போயிரும் சார். அதனால இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நாங்களே உங்க பையனை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறோம்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்குமே தெரியும் இந்த கேஸை எடுத்த எந்த போலீஸ் ஆஃபீஸருமே உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லை. ஸோ எஸ்ஐக்கும் ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ஜெயிலர் கிட்ட அதை பத்தி எதுவும் சொல்லாம விட்டுடுறாங்க. ஜெயிலர் என்ன நினைக்கிறாருன்னா, பையன் கடைசியா சிலை கடத்தல் கேஸ் தான் டீல் பண்ணா, நம்மள கடைசியா கடத்தினது கூட சரவணங்கிற ஒருத்தன் தான். ஸோ அவன்கிட்ட போய் விசாரிச்சா ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு, சார் இது மாதிரி என் பையனை காணோம், நீங்க எது கடத்தி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சரவணனும், உன் பையன்கிட்ட நான் அப்பயே சொன்னேன் இந்த கேஸை விட்டுருன்னு சொல்லிட்டு, உன் பையன் எங்கே போயிருக்கான்னு என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், உன் பையன் எங்கே போயிருப்பான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசி காமெடி பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஹீரோக்கும் மனசு கஷ்டமாக போயிடுது. கடைசியில் அவர் கொஞ்சம் கெஞ்சி கூட கேட்குறாரு, என் பையன் எங்கே இருந்தாலும் சொல்லிடுங்க சார்னு சொல்லிட்டு. சரவணனும் ஜெயிலருக்கு எந்த பதிலுமே சரியாக சொல்லாமல் ஜெயிலரை அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ ஜெயிலரோ வீட்டில் சோகமாக இருக்கப்ப நம்ம ஜெயிலரோட பையனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, உங்கள் பையன் இறந்துட்டாரு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க, இந்த கேஸை எடுத்த நிறைய போலீஸ் ஆஃபீஸர் இப்படி தான் நடந்திருக்கு, ஸோ உங்கள் பையனுக்கும் அதுதான் நடந்திருக்கும், உங்கள் மனசை தேத்திக்கங்க, இனிமேல் இருக்க ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே தேமி தேமி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. பையன் இறந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போமோன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம நேர்மையாக வளர்த்தனால தான் இந்த கேஸை எடுத்து நம்ம பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஜெயிலர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஜெயிலர் நம்ம பையனோட சாவுக்கு காரணமானவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சரவணனை கொலை பண்ணி ஒரு சாக்கில் கட்டி நம்ம யோகி பாபுவோட டாக்ஸிலே எடுத்து போட்டு வந்து ஒரு தண்ணியில் போட்டுடுறாங்க. இதுக்கு யோகி பாபுமே ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ யோகி பாபு கிட்ட அந்த மூட்டையில் இருந்தது டெட் பாடி தான் சொன்னோன்னா அவர் பயந்து போயிடுறாரு. நான் இப்போயே போய் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. நீ போய் போலீஸ்கிட்ட சொன்னீன்னா நீ சொல்லி தான் நான் கொலை பண்ணேன்னு சொல்லுவேன், ஸோ அதனால் சொல்லக்கூடாது, நான் எது பண்ணாலும் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோகி பாபு மிரட்டி துணைக்கி வச்சுக்கிறாரு. ஜெயிலரும் இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேரனை எப்போதும் போல் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. பேரனை ஸ்கூலுக்கு வெளியில் இருக்க ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்துட்டு தாத்தா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லவும் சரின்னு பேரனுக்கு பிடிச்ச ஃப்ளேவராக நம்ம ஜெயிலர் குனிஞ்சு தேடிட்டு இருக்கப்போ ஒரு ஆட்டோவில் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்து பேரனை வெட்டுற மாதிரி ஒருத்தர் வராரு. நல்ல வேளை ஜெயிலர் முன்னாடியே பார்த்துட்டனால பேரனை அப்படியே ஜஸ்ட் மிஸ்டில் காப்பாற்றிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஜெயிலரோட ஃபோனுக்கு வில்லன் ஃபோன் அடிக்கிறாரு. ஏன் ஆள் சரவணனே நீ கொண்டு போட்டிருக்கேன்னா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன், இனி உன் பேரனை இப்போ காப்பாற்றிருக்கலாம், அடுத்தடுத்து என் ஆளுங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, நீ எத்தனை தடவை தான் காப்பாற்ற முடியும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு ஃபோனை வைக்கிறாரு. ஜெயிலர் மறுபடியும் வில்லனுக்கு ஃபோன் பண்ணி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் ஃபேமிலி இனிமேல் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க சார்னு சொல்லிட்டு கெஞ்சிறாரு. ஆனால் வில்லனும் உன்னையெல்லாம் சும்மா விட முடியாது, நீ ஏன் ஆள் மேலே கை வச்சிருக்க, உன்னையெல்லாம் விட்டேன்னா அப்புறம் ஏன் மேலே உள்ள பயம் எல்லாருக்கும் போயிடும், அதனால ஃபர்ஸ்ட் உன் பேரனை கொல்லுவேன், அடுத்து உன் மருமகளை கொல்லுவேன், அடுத்து உன் மனைவியை கொண்டுட்டு கடைசியாக உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. அடுத்த நாள் காலைல ஏந்திரிச்ச உடனே நம்ம ஜெயலலிதாவோட ஒய்ஃப் கிட்ட போய் பையன் இறந்ததுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை, என்னென்னமோ தோணுது, சூசைட் பண்ணிக்கணும்லாம் தோணுது, அதனால என்னை மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு. ஸோ அடுத்த நாளே நம்ம ஜெயிலர் அவரோட ஒய்ஃப் மருமகன் சொல்லிட்டு ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டரும் நீங்கள் 2 பேரும் வெளில இருங்கம்மா, நான் பேஷண்ட்டை பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜெயிலர்கிட்ட டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஜெயிலரும் சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்குங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. இல்லை சார், நான் என் பையனை ஒருத்தன் கொண்டுட்டான், அதுக்கு பழி வாங்குறதுக்காக நான் அவனை கொண்டுட்டேன், ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கொலைகள் வேற பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இத்தனை கொலை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு என்ன சார் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் வழிக்கு வராரு. இதுக்கு ஜெயிலரோ கொஞ்ச நாளைக்கு என் ஃபேமிலியை உங்கள் இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வேலையாக வெளியூருக்கு போகிறேன், நான் இங்கே தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி நான் இங்கே இருக்க மாதிரியே அவங்கக்கிட்ட காமிச்சிக்கணும்னு சொல்கிறாரு. டாக்டரும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஜெயிலரும் யோகி பாபுவும் பெங்களூருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கே எதுக்கு போகிறாங்கன்னா ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. பெங்களூரோட மிகப்பெரிய தாதாவான குமாருங்கிற நபரை தான் இப்போ ஜெயிலர் பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஒரு 4 வெல் ஸ்னாப்பர்ஸை அழைச்சிட்டு போகிறாரு. மட்டும் இல்லாமல் வில்லனோட ஆள் ஒருத்தன் தனியாக மாட்டியிருப்பான், அவனையும் பிடிச்சி அடித்து துன்புறுத்தி வில்லனோட ரூட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு, எந்த ரூட் வழியாக சிலை கடத்தல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூட்டில் போய் எந்த வண்டி வில்லனோட வண்டின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக யோகி பாபு ஒரு சிலையோடு அங்கே நிற்க வச்சு அங்கே போகிற வர எல்லா வண்டியிலையுமே இது உங்கள் வண்டியிலேருந்து விழுந்துருச்சா, இந்த சிலை உங்கள் வண்டியிலேருந்து விழுந்துருச்சான்னு சொல்லி கேட்க வைக்கிறாரு. ஸோ எல்லா வண்டியும் நிற்காமல் போய்கிட்டே இருக்குது, ஒரு வண்டி மட்டும் நின்று இது நம்ம சிலையான்னு பாருடான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இந்த வண்டி வில்லனோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த வண்டி
வண்டியை அப்படியே தூக்கிடுறாங்க. இதெல்லாம் ஜெயிலர் இங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வில்லனோ எப்படியோ கில்லரோட ஃபேமிலி இருக்க இடத்த வில்லன் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அவங்கள கொல்றதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்காரு. கொல்றதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் ஜெயிலருக்கு ஃபோன் பண்ணா ஜெயிலர் இன்னொரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாரு. நீ என் ஃபேமிலியை கொல்றதுனா கொண்டுக்கோ, அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி நம்ம ஹீரோ பிடிச்சாரு இல்லையா வில்லனோட சிலைகள் எல்லாத்தையும் காட்டுறாரு. சிலை தானே போனா போயிட்டு போகுது, வெறும் 10 கோடி மதிப்பு தான், இன்னும் என்கிட்ட நிறையா இருக்குன்னு சொல்றாரு. ஓ அப்படி சொல்றியா நீனு, உன்னோட ரூட்டு எல்லாம் தெரியும், அடுத்து என்னென்ன கிழமையில என்னென்ன போக போகுதுன்னு தெரியும், இனிமேல் வரப்போற எல்லாத்தையும் பிடிப்பேன்னு சொன்னோன்னே கொஞ்சம் வில்லன் ஜர்க்கு வாங்குறாரு. இல்லைன்னா இப்போ ஜெயிலர்கிட்ட சரி சார் நமக்குள்ளே நடந்ததெல்லாம் இப்படியே மறந்துடுவோம், நானும் உன் ஃபேமிலியை எதுவும் பண்ண மாட்டேன், நீ என்னோட சிலையெல்லாம் திரும்ப கொடுத்துரு, என்னோட தொழிலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லன் இப்போ நல்ல விதமாக பேசுகிறாரு. ஜெயிலரோ உன்னை அப்படியே விட எனக்கு ஒன்றும் மனசு வரலையே, உன்னோட சிலையெல்லாம் நான் திரும்ப கொடுக்கணும்னா என் ஃபேமிலி கிட்டேருந்து ஒரு 10 ரூபா தானமாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வில்லனுக்கும் ஸ்டார்டிங்கில் பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் அவரால் எதுவும் பண்ண முடியல. சரி ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட போய் பிச்சை கேட்குற மாதிரி ஒரு 10 ரூபா தர்மமாக வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை ஜெயிலர் கிட்ட கொடுத்து அவரோட சிலைகள்லாம் வாங்கிட்டு வராரு. இருந்தாலும் ஹீரோ வான் பண்ணி தான் அனுப்புறாரு. மறுபடியும் பின்னாடி நான் வீட்டுக்கு போனோன்னா ஆளுங்களுக்கு இதை அனுப்புனேன், அதுக்கப்புறம் என் ரூட்டே மாறிடும்னு சொல்லி மிரட்டி தான் அனுப்புறாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் ஜெயிலர் அவரோட வீட்டில் இருக்காரு. நைட் டைம் என்ன நினச்சாருன்னு தெரில, அவரோட ஒய்ஃபையும் மருமகளையும் கூப்பிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் இந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்கிறாரு. ஜெயிலரோட ஒய்ஃபும் இவ்வளோ நாள் அதை சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறீங்கிறப்ப இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை கொல்றதுக்கு ஆளுங்கள்லாம் வருவாங்க, உங்ககிட்ட என்னோட இன்னொரு முகத்தை இது வரைக்கும் காட்டாமல் இருந்தேன், ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டனால உங்கள் முன்னாடியே நான் அவங்க கூட சண்டை போடலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் நினச்ச மாதிரியே வில்லனோட ஆளுங்க வராங்க. ஆனால் நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே அவங்களால நுழைய முடியல. ஏன்னா வீட்டை சுற்றி தூரத்துலேருந்து ஸ்னைப்பர்ஸ் வச்சுருக்காரு இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வில்லனோட ஆளுங்க எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கிடுறாங்க. வில்லன் அனுப்பின ஆளுங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு இவருக்கு இன்ஃபர்மேஷன் வர இந்த ஆளுங்களெல்லாம் அனுப்பின தாகூருங்கிறவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. என்னையா நீ அனுப்பின ஆள்லாம் டம்மியாக இருப்பாங்களாட்டுக்கு, எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கு தாகூரா நான் அனுப்பின ஆளுங்க ஒன்றும் டம்மி கிடையாது, நீ போட சொன்ன ஆளு தான் வெயிட்டுன்னு சொல்கிறாரு. என்னையா ஒரு சாதாரண போலீஸ்காரனோட அப்பாவா இவ்வளோ பவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உனக்கு வெறும் போலீஸ்காரனோட அப்பாவா தான் ஜெயிலரை தெரியும், ஆனால் ஜெயிலர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு தாகூர் ஃப்ளாஷ்பேக்கை வில்லனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1986 திகார் ஜெயிலில் ஜெயிலராக இருந்தவர் தான் நம்ம படத்தோட மெயின் லீடான ரஜினி. ஸோ இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய தப்பு பண்ண குற்றவாளிகள் எல்லாருமே அந்த ஜெயிலில் தான் இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறப்போ இவங்க எல்லாரும் பயப்படுற ஒரே ஆள் யாருன்னா நம்ம ஜெயிலருக்கு மட்டும்தான். திகார் ஜெயிலில் இருக்க இந்தியாவில் இருக்க முக்காவாசி குற்றவாளிகள் எல்லாருமே நம்ம ஜெயிலரை பார்த்தா கண்டு நடுங்குவாங்க. ஸோ நீ யாரை ஆள் கூப்பிட்டாலும் இவருன்னு தெரிஞ்ச யாருமே உனக்கு துணைக்கு கூட வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தாகூர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ தான் ஹீரோவை பற்றின எல்லாமே வில்லனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம மோதினது சாதாரண போலீஸ்காரனோட அப்பா கிட்ட கிடையாது, மிகப்பெரிய ஆளுகிட்டன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வில்லனுக்கு எல்லாம் புரியுது. இப்போ ஜெயிலரும் அவரோட கான்டாக்டில் இருக்க முக்கால்வாசி ரவுடிங்களோட ஹெல்ப்போட ஒரு படையோட வில்லனை கொல்றதுக்காக அவரோட இடத்துக்கு வராரு. வில்லனோட ஆளுங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு போட்டுட்டு கடைசியில் வில்லனை கொல்றதுக்காக வராரு. அப்போ வில்லனை ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒன்று காட்டுறாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஜெயிலரோட பையன் இன்னும் சாகலைங்க, அடைச்சி உயிரோட தான் வச்சிருக்காரு. ஸோ இப்போ தான் வில்லன் சொல்கிறாரு, போலீஸ்காரனாச்சே கொல்ல வேணாம், எதுக்காவது தேவைப்படுவான்னு நான் வச்சுருந்தேன், ஆனால் என் உயிரை காப்பாற்ற உன் பையன் எனக்கு உதவி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உன் பையனை நான் இன்னும் உயிரோட தான் வச்சுருக்கேன், என்னை உயிரோட விட்டாதான் உன் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. இல்லை இருக்கோ இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது, அவரோட பையன் உயிரோட வேணும்னா வில்லன் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ வில்லன் என்ன கேட்குறாருன்னா, ஆந்திராவில் ஒரு கோயிலில் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு கிரீடம் இருக்குது, அதுதான் என்னோட சின்ன வயசுலேருந்தே உள்ள கனவு, அந்த கிரீடத்தை மட்டும் எப்படியாவது நீ எனக்கு எடுத்து கொடுத்துருன்னு சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் ஜெயிலரும் அதெல்லாம் கோயில் பொருளை திருடுறதெல்லாம் பாவம், நீ வேறு ஏதாவது கேளு நான் தரேன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் கிடையாது, அந்த கிரீடத்தை கொடுத்தா நான் உன் பையனை விட்டுடுறேன், இதுதான் நமக்குள்ள டீல், ஓகேவான்னு சொல்கிறாரு. ஜெயிலருமே அவரோட ஆளுங்களோட ஆந்திராவில் இருக்க அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போய் பார்த்து மீட் பண்ணுறாரு. அந்த கிரீடத்தை எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறப்ப அந்த கிரீடம் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது, அது கவர்மெண்ட் 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த கிரீடம் ஒரு நேஷ்னல் ட்ரெஷர், அதை நேரடியாக பார்க்குறதுக்கு 5 பேருக்கு மட்டும்தான் பர்மிஷனே இருக்குது. அதில் ஒன்று அமிதாப் பச்சன், இன்னொன்று சச்சின், இன்னொரு பிரைம் மினிஸ்டர் ரத்தன் டாட்டா, அப்புறம் இன்னொருத்தர்
பிளாஸ் மோகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆக்டர்னு சொன்னோன்னே உடனே யோகி பாபு சொல்றாரு, பிளாஸ் மோகன் ஒரு காமெடி பீஸாச்சே, அவரையா இதுக்கு ட்ரஸ்டியா போட்டிருக்காங்கன்னு கேட்குறப்ப, இல்லை அவரோட ஃபேமிலி பாரம்பரிய நடத்துல தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க, ஸோ அதனால் அவரையுமே ஒரு ட்ரஸ்டியாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ உள்ளே போகிறது தான் அவ்வளோ ஈஸி கிடையாது, நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் ஜெயிலருக்கு வேறு வழியே இல்லை, இதை எடுத்து தான் ஆகணும். இடையில வில்லன் வேற மறுபடியும் ஃபோன் பண்ணி, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் எடுத்துக்கோ, ஆனால் நீ பண்ணுற வேலை எல்லாத்தையுமே கூட இருந்து எனக்கு கவனித்து 2 பேர் சொல்ல, ஏன் ஆள் 2 பேர் எப்போதுமே உன் கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வில்லன் அவரோட ஆளுங்க 2 பேரை ஹீரோட டீமோட அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஜெயிலரோட டீம் யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னா, அந்த கிரீடத்தோட ட்ரஸ்டியாக இருக்க அந்த பிளாஸ் மோகனுங்கிற ஒரு ஆக்டரை தான் பார்க்க வந்திருக்காங்க. இந்த ஆக்டர் ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுறாரு, அவங்க தமன்னா தான். மோகன் அவரோட காதலுக்கு தூதா ஒரு டைரக்டரை தான் வச்சுருப்பாரு. ஸோ இவர் நிறைய கிஃப்ட்டை வாங்கி டைரக்டர் மூலியமாக கொடுத்து தமன்னாக்கு தர சொல்வார். ஆனால் அந்த டைரக்டர் என்ன பண்ணுவார்னா, இது அவரே வாங்கின மாதிரி தமன்னா கிட்ட பில்டப் பண்ணி இவர் தமன்னாவை கரெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே ஜெயிலர் கண்டுபிடிச்சி டைரக்டரை தூக்கிடுறாரு. ஸோ நீ தமன்னாவை கரெக்ட் பண்ண விஷயம் நம்ம ஹீரோ பிளாஸ் மோகனுக்கு தெரியாமல் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு டேரக்டரை எப்படியோ பிடிச்சிடுறாங்க. டேரக்டருமே ஜெயிலர்கிட்ட நீங்கள் எது சொன்னாலும் பண்ணுறேன் சார்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் போய் பிளாஸ் மோகன்கிட்ட பேசி அடுத்த ஷாட் வந்து அந்த கிரீடம் இருக்குது அந்த கோயிலில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டேரெக்டாக அங்கே போய் ஷூட்டிங் பண்ண முடியாது, உங்கள் ஒருத்தருக்கு தான் பார்க்குற பர்மிஷனே இருக்குது. நீங்கள் அதனால் எப்படியாவது கவர்மெண்ட் கிட்ட ஆர்டர் வாங்க, நம்ம உள்ளே ஒரு தடவை பார்த்துட்டு கிரீடம் அந்த செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபேக்காக ஒரு செட்டு போட்டு ஷூட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லி எப்படியோ பர்மிஷன் வாங்கி உள்ளே போய் கிரீடம் எப்படி இருக்குது, அது வச்சிருக்க இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி ஒரு ஃபேக் செட்டப்பில் செட்டு போட்டுடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஆந்திராலையும் ஒரு ரவுடி தெரிஞ்சவர் இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, மோகன்லால் தான். மோகன்லால்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. மோகன்லாலோ அந்த கிரீடத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அந்த கிரீடத்தை எடுக்க சொன்னவனை வேணா நான் போட்டுருவான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜெயிலரோ அதெல்லாம் வேணாம், என் பையன் அவன் கஸ்டடியில் தான் இருக்கான், எனக்கு தேவையான கொஞ்சம் வெப்பன்ஸ் மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு மோகன்லால்கிட்டேருந்து நிறைய வெப்பன்ஸ் வாங்கிக்கிறாரு ஜெயிலர். அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கிரீடம் இருக்க மாதிரியே ஒரு ஃபேக் செட்டு ரெடி பண்ணாங்க இல்லையா, அங்கே இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மோகன் கோயிலில் இருக்க ஒரிஜினல் கிரீடத்தை எடுத்துட்டு ஃபேக் கிரீடம் வைக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜை எடுத்து தராரு டைரக்டர். ஸோ இப்போ ஜெயிலர் அந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போய் கோயில் சிசிடிவி கேமராவோட இதை மிங்கிள் பண்ணிடுறாங்க. ஸோ இதை செக் பண்ணி பார்த்த போலீஸ் ஆஃபீஸரோ பிளாஸ் மோகன் தான் உள்ளே வந்து கிரீடத்தை மாற்றி வச்சுட்டாருங்கிறத தெரிஞ்சு உடனே பிளாஸ் மோகன் கிட்ட சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்காக வராங்க. நீங்கள் இந்த மாதிரி கிரீடத்தை மாற்றின மாதிரி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடச்சிருக்கு, நாங்கள் கோயிலில் இருக்க இப்போ இருக்க கிரீடத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், டெஸ்ட்டில் அது ஒரிஜினல் வந்துருச்சுன்னா உங்களை விட்டுருவோம், ஒருவேளை அது டூப்ளிகேட்னு இருந்தால் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணி அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களை உயிரோட விட மாட்டோம், அதனால் நீங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிபிஐ மிரட்டி வைக்கிறாங்க பிளாஸ் மோகனை சிபிஐட்டு சார் அது ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுட்டேஜ் சார், அது ஒரிஜினல் கிடையாது சார்னு சொல்கிறாரு. இருந்தாலும் சிபிஐ கேட்குற மாதிரி இல்லை, கோயிலில் இருக்க அந்த கிரீடத்தை டெஸ்ட்டுக்காக அனுப்புறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட டீம் அதாவது ஜெயிலரோட டீம் அந்த வண்டியை பிளாஸ்ட் பண்ணி உள்ளே இருக்க கிரீடத்தை எடுக்க பார்க்குறாங்க. அப்போ நிறைய துப்பாக்கி சூடுகள் நடக்குது. சிபிஐ டீம் கிட்டேயும் சரி ஜெயிலர் டீம் கிட்டேயும் பயங்கரமான சண்டை நடக்குது. இதில் நம்ம ஜெயிலரோட ஆளுங்க நிறையா பேர் இறந்து போயிடுறாங்க. கடைசியில் ஜெயிலரே களத்தில் இறங்கி எல்லா சிபிஐ ஆஃபீஸரையும் சுட்டு கொண்டுட்டு அந்த கிரீடத்தை எடுத்து வில்லனோட ஆளுங்க கையில் கொடுத்து வச்சு அனுப்பி விடுறாரு. ஸோ வில்லனோட ஆளுங்களும் அந்த கிரீடத்தை ஆவலோடு எடுத்துகிட்டு வந்து வில்லன் கிட்ட காட்டுறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் இவ்வளோ நேரம் துப்பாக்கிச்சூடு நடத்த மாதிரிலாம் பார்த்தோம். சிபிஐக்கும் ஜெயிலரோட டீமுக்கும் அதில் ஜெயிலரோட ஆளுங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லலாம் இல்லையா, அது எல்லாமே ஒரு ஃபேக் செட்டப்பு. வில்லனோட ஆளுங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. சிபிஐ மாதிரி வந்தது கூட நம்ம ஜெயிலரோட ஆளுங்க தான். ஸோ இப்போ ஃபேக் கிரீடத்தை தான் நம்ம வில்லனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரீடத்துக்கு சென்டரில் ஒரு கேமராவே ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பி வச்சிருக்காரு ஜெயிலர். இவ்வளோ நாள் அடைச்சி வச்சிருந்த ஜெயிலரோட பையனையும் வெளில விடுறாங்க. ஜெயிலரோட பையன் அந்த கிரீடத்தை பார்த்துட்டு வில்லன் கிட்ட சாதுவாக பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அப்பயே சொன்னேன் எங்கள் அப்பா சாதாரண ஆள் கிடையாது, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சது உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட கிடையாது, உன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜெயிலரோட பையன் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லாமல் எங்கள் அப்பாவை நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க, அவர் பாட்டுக்கு இவ்வளோ மதிப்புள்ள ஒரு கிரீடத்தை சாதாரணமாலாம் தூக்கி உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார், பின்னாடி ஏதாவது பிளான் வச்சுருப்பாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பாவோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஆனால் இது எந்த விஷயம் பண்ணாலுமே நம்ம 2 பேருக்கும் பாதி பாதி ஷேர் வேணும்னு சொல்லி பேசிக்கிறாரு. இடையில எங்கள் அப்பாவே வந்தால் கூட நீ போட்டு தள்ளிடு, எங்கள் அப்பான்லாம் பார்க்க வேணான்னு சொல்லிட்டு பேசுகிறத அந்த கிரீடத்தில் இருக்க கேமரா மூலயமா எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துடுறாரு. அவர் அப்படியே உடஞ்சி போயிடுறாரு, நம்ம பிள்ளையா இப்படி பேசலான்னு சொல்லிட்டு.
ஜெயிலரோட பையனும் ஜெயிலர் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அப்பா என்ன இங்க இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு போகாமங்கிறப்ப, இல்ல உன்னை அனுப்பிட்டு வில்லன் பின்னாடி ஆள் அனுப்பக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோனே வீட்டுக்கு போவோம். அது மட்டும் இல்லாம நீ நாளைக்கு ரெடியா இரு. ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப கூட ஜெயிலர் கூப்பிட்டு அப்பா கிட்ட நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்குறாரு. ஆனா அவர் எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே சீனா கட் பண்ணா வில்லன் அந்த கிரீடத்தை டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருப்பாரு. அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு ஃபேக்குன்னு தெரிஞ்ச உடனே வில்லனோட ஆளுங்க 2 பேர் இந்த கிரீடத்தை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கள போட்டு கொடூரமா துன்புறுத்தி சாகடிக்கிறாரு. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோ ஜெயிலரோட பையனும் வரவும், இந்த மாதிரி உங்க அப்பா கொளுத்து விட்ட கிரீடம் ஃபேக்கு, அது மட்டும் இல்லாம அதுல ஒரு கேமரா வேற இருக்கான், நீ என் கூட டீல் பேசின விஷயத்த கூட உங்க அப்பா இந்த நேரம் பார்த்திருப்பாரு, இருந்தும் உன்னை அனுப்பி வச்சிருக்காருன்னா பின்னாடியே அவர் வரத்துக்காக தான் அனுப்பி வச்சிருக்காரு. முதல்ல உன்னை போடுறேன், அடுத்து உங்க அப்பாவை போடுறேன், அடுத்து உன் மொத்த ஃபேமிலியும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு வில்லன் நம்ம ஜெயிலரோட பையனை அடிக்க வர கரெக்டா அந்த நேரத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு ஜெயிலர். வழக்கம் போல வில்லனோட ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு வில்லனை கொல்ல போறப்ப எப்போதும் போல வில்லன் உன் ஃபேமிலியை நம்ம வச்சிருக்கேன் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இந்த தடவை எதுக்குமே பயப்படாம கேஷுவலா உட்காந்து உன்னோட ஆளுங்க இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆளுங்க அங்க என்னோட ஆளுங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமா இருக்காரு. இது சாக போறது என் ஃபேமிலி கிடையாது, நீ அனுப்புன ஆளுங்க தான் சொல்லிட்டு நம்ம வில்லனை கொடூரமா கொல்றாரு. அது மட்டும் இல்லாம வில்லன் நீ என் மேல கை வைக்கிறப்ப பார்த்து வை, எனக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்கு, அவங்க யாரும் உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் கேட்காம நம்ம ஜெயிலர் வில்லன் கதையை முடிச்சிடுறாரு. ஜெயிலர் அவரோட பையனை அழைச்சிட்டு போய் பேசுறாரு. நீ அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கான்னு கேட்குறப்ப, அப்பா நான் பண்ணது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணேன், நம்ம சீக்கிரம் செட்டில் ஆகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், நான் பண்ணது தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. சரிப்பா நீ பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே போலீஸில் சொல்லி சரண்டர் ஆயின்னு சொல்றாரு ஜெயிலரோ. அதுக்கு ஜெயிலரோட பையனும் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆனா எனக்கும் அசிங்கம் உங்களுக்கும் அசிங்கம், அதெல்லாம் நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப என்ன இந்த விஷயம் தெரிஞ்சது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தானே, இல்லாம போயிடுங்கன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிருந்த கன்னை எடுத்து அவங்க அப்பாவே ஷூட் பண்ண போறாரு. இதை பார்த்து ஹீரோ மறைஞ்சிருந்த ஸ்னைப்பர்ஸ்க்கு சிக்னல் கொடுத்து அவரோட பையனே கொலை சொல்லிடுறாரு. ஸோ அவரோட பையன் அங்க இறந்துகிட்டு இருக்க இவர் கனத்த இதயத்தோட அந்த இடத்த விட்டு போகிறாரு. இதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.